அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். நம்ம பாண்டிச்சேரி துறைமுகத்துக்கு போயிட்டுருந்தோம். என்ன அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு கருவாடு தேவைப்படும் அப்படின்றதுக்காக நம்ம வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது உண்டு. அது யார் கூட அப்படின்னா, என்னுடைய அக்கா, தங்கை அப்படின்ற மாதிரி நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் பயணம் பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த வாளை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவாடுக்கு ரொம்ப கருவாடுக்கு பயன்படுத்தக்கூடிய மீனில் அந்த வாளை மீன் பயன்படுத்தக்கூடியது. ஸோ அது அந்த நேரங்களில் கொஞ்சம் விலை மலிவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய மீன்கள் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கடலில் இவ்வளோ விதமான மீன்கள் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த இடம் எத்தனை மணிக்கு அப்படின்னா, ஒரு 2:30லேருந்து 3 மணி 3:30க்குள்ளே டக்குன்னு ஏலம் கொடுப்பாங்க. உடனே காணாமல் போயிடும். என்னடா அது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் தன்னுடைய தூக்கங்களெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க தொழிலுக்காக மீன் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, விற்பனை பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இரவு நேரங்களில் அங்கே இருப்பாங்க. நிறைய போட் லாஞ்சின்னு சொல்கிறது எல்லாமே அங்கே நின்ன உடனே கழித்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையில் வைத்து ஏலம் வைப்பாங்க. ஏலம் கூட ரூபாயிலிருந்து 1000 ரூபாயிலிருந்து 2000 ஒரு மீன் கட்டுற போல் வேறுபடும். ஒவ்வொரு மீனுடைய விலை பட்டிருக்கும். ஸோ நம்ம காஸ்ட்லியான மீனை நம்ம வாங்கினதில்லை. இந்த வாழை மீன் நம்ம ஒரு கூட 2 வாங்கி அப்படின்னா, ஸோ அதை கருவாடு மேக் பண்ணுறது அங்கேருந்த ஒரு சில நண்பர்கள்லாம் ஃபார்முலா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, ஸோ நமக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றனால நம்ம அதை மேக் பண்ணோம். ஸோ வருஷம் மேக் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் சார்ந்து இருக்கிறவங்க சித்தி வீடு, மாமனார் வீட்டுக்கெலாம் இது கொடுக்கறது வழக்கம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் யோகா சார் நீங்கள் மீன்லாம் சாப்பிடுவீங்களா என்னான்னு என்ன கேட்டிருந்தாங்க. நான் என்னுடைய பூர்வீகம் என்னுடைய உண்டுனால அதை சாப்பிட உண்டு. அதில் குறைஞ்சிரும். இது நம்ம உணவு இதில் வர்றதுனால நம்ம அதை உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய வேலை, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதாவது கருவாடு மேக் பண்ணுறது, ட்ரை ஃபிஷ் இது மேக் பண்ணுறது அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம நிறைய மெனக்கட வேண்டிய ஒரு சூழலுமே ஏற்படும். ஸோ நமக்கு காசு வந்தாலும் சரி, காசு வரலனாலும் சரி, நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்குவோம். ஸோ நான் என் அக்கா தங்கை கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம எது செய்தாலும் நம்ம ஷேர் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கேன். ஸோ என்ன யோகம் வழி நடத்துறது அப்படி தான். என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதில் இந்த கருவாடு முக்கியத்துவம் வைக்கிறோம். நிறைய மீன்கள் வரும், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். இவ்வளோ பேர் இத்தனை இரவு நேரங்களில் போய் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களை பிடிச்சிட்டு வரும்போது இந்த பார் இருப்பாங்க, அந்த பாரெல்லாம் வெறும் ஐஸ் கட்டி இருக்கும், கூடவே மீன்கள் இருக்கும். அதை எடுக்கும்போது அவங்க கையில் வரக்கூடிய அந்த சிலுப்புன்னு சொல்லி இரவு நேரங்களில் ஒரு 3 மணி அளவுலாம் பார்த்தீங்கன்னா குளிர் கூடவே சேர்ந்து அந்த ஒரு ரொம்ப சிலுப்புலாம் வரும். அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மீன்கள் பிடிச்சிட்டு வராங்களா, எவ்வளவு தூரம் பயணங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் உங்களுடைய குழந்தைகள்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டுங்க. கொஞ்சம் நீங்கள் காலையில் ஒரு 2:30 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்தா தான் ஹார்பரில் நீங்கள் என்ன மாதிரியான மீன்கள் வருது, அங்கே இவ்வளோ கையில் ரோட்டில் மீன் விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம், பேரம் இல்லாமல். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நான் அனுபவத்துக்காகவே நிறைய பயணம் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்னுடைய பயணங்களை தொடங்குவேன். இது எல்லாமே என்னுடைய யோகத்துக்குமே அது பயன் தரக்கூடியதாக இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் போகும்பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவங்கள் நிறைய நண்பர்கள் நல்லாவுமே பேசுவாங்க. நீங்கள் கம்மியாக மீன் வாங்க போகிறீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நான் கூடையில் ஒரு 2000 3000ன்ற ரேட்டில் வரும். நாங்கள் பாருங்கள் அங்கே வாங்கிட்டு நான் என் அக்கா மனைவி வந்துவிட்டோம். இது அந்த வாழை மீனை க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான். தலையை நீங்கள் கட் பண்ணி தலைக்கு நடுவில் நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதோடைய குடல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10 மீன் வாங்குறீங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஆனால் நீங்கள் ஒரு 2000 3000க்கு நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு முதுகெலும்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கருவாடு ஒரு 1/4 கிலோ ஒரு 60 ரூபா 70 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டியது அவங்க எவ்வளோ வேலைப்பாடுகள் செஞ்சுருப்பாங்க, இதில் இவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படின்றது நீங்கள் அதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேர்னிங் நம்ம கற்றுக்கிட்டது. நிறைய வேலைப்பாடுகள் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை குடலை க்ளீன் பண்ணி அதில் நீங்கள் உப்பு போட்டு பதப்படுத்துறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கும். அதுவும் ஒரு 2
கூட 4 கூட நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா, ஒரு 5 நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அது வந்து நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இன்கேஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து இது மாதிரி கருவாடு பண்ணணும்னு மேக் பண்ணுறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு யூனிட்டி இருக்கணும் அந்த இடத்துல. ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் தான் இதுவுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு வேலையாடா, இதெல்லாம் என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீங்கள் தேவைன்னா ரவுண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. பட் நமக்கு ஒரு மனம் இருக்குது, நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபேமிலியோட ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி நல்லா கழுவி உப்பு போட்டு இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் என்ன பண்ணிட்டோன்னா கருவேப்பிலலாம் போட்டு நாங்கள் மூடி வச்சாச்சு. ஸோ ஒன் டே நீங்கள் மூடிட்டு மறுநாளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு காய வச்சிடலாம், அலசிட்டு காய வச்சிட வேண்டியதான். அப்படிதான் நல்லா அதை வந்து லைனாக அடுக்கி டம்ப் பண்ணி மூடிட்டோம். மூடி வச்சுட்டு காலையில் மஞ்சள்தூள் உப்பு தான், வேறு எதுவுமே இல்லை, போட்டு நம்ம மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து என்ன பண்ணிட்டோன்னா, இந்த மொட்டை மாடியில் இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்மகிட்ட மீன் வலை கவுரு இருக்குது இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லா இடத்துலையும் வந்து பந்தல் போடுற மாதிரி, இந்த கொடி பந்தல் போடுவாங்களே அது மாதிரி நாங்கள் போட்டுட்டோம். இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தரையில் போட்டு காய வைக்கிறதோட ஸோ இதில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும் சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவாக ஃபாலோ பண்ணோம். நல்லா பர்ஃபெக்டாக வந்தது. அதோடைய வாழை மீனுடைய வாயில் பல் இருக்கும், அந்த பல்லை வந்து வளைச்சி விட்டு அப்படியே நீங்கள் கிளிப்பு மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது ரவுண்டாக அப்படியே ஹேங் ஆகி கொடி கம்பம் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் இந்த கறியெல்லாம் வந்துட்டு காய வைக்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, வத்தல் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே மெத்தடாலஜி தான் பாருங்கள். ஸோ நான், என்னுடைய மனைவி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை எல்லாருமே நாங்கள் இதை வந்து ஒர்க் பண்ணோம். இது ஒரு டீமான ஒரு ஒர்க் ஷிப் தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே இணக்கமாக இருப்போம், ரொம்ப அன்போடு இருப்போம். ஸோ இதை 3ஆக தான் நாங்கள் டிவைட் பண்ணோம். இது 3ஆக டிவைட் பண்ணது இல்லாமல் என்னுடைய மாமனார் வீட்டுக்கு, என்னோடய மாமியார் வீட்டுக்கு, ப்ளஸ் என்னுடைய சித்தி வீட்டுக்கு, என்னுடைய மாமா வீட்டுக்கெலாம் இது நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இதில் வந்து பணத்தை வந்து நாங்கள் யாரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் நான் காசு இருந்தால் நானே போட்டுருவேன், அப்படி இல்லைனா என்னுடைய அக்கா இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும் தான் ஷேர். ஆனால் கொடுக்குறது நிறைய பேருக்கு கொடுப்போம். இங்கே பாருங்க, அப்படியே நீங்கள் காய வச்சு உங்களுடைய கட்டில் ஏதாவது இருந்ததுன்னா உள்ளே உணர்த்தி வச்சுக்க வேண்டியதான். ஒரு 2 சிங்கிள் நீங்கள் காய வச்சிங்கன்னா அதோடைய திக்னஸ் கூட வந்துடும். இதில் நீங்கள் பெரிய கருவாடுமே மீன் வாங்கிட்டு வந்தால் பெரிய கருவாடாக இருக்கும். நமக்கு எது மலிவாக கிடைக்கிறத நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து குறைஞ்சது நீங்கள் ஒரு 6 மந்த்தோ இல்லை 3 மந்த் பயன்படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கும்பொழுது இதுதான் நிறைவாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அக்கா, பாப்பா, உறவுகள் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகளை நீங்கள் எடுத்து செய்யும்பொழுது அதில் ஒரு இணக்கமான மகிழ்ச்சி கிடைக்கும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக